ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம 3 கொஸ்டின் ஃப்ரம் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் ஃப்ரம் கார்ட்டீசியன் கோஆர்டினேட் பிளேன் தான் பார்த்தோம். பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். போன வீடியோல நம்ம கோஆர்டினேட் ஜியோமெட்ரியோட லேர்னிங் அவுட்கம்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் கார்ட்டீசியன் கோஆர்டினேட் பிளேனோட இன்ட்ரோ கொடுத்தேன்னா, அது பேஸ் பண்ணி நம்ம ஒரு 2 கொஸ்டினும் சால்வ் பண்ணோம். ஓகேவா? இதெல்லாம் தான் போன வீடியோல பார்த்தோம். அந்த வீடியோட கன்டினியூஷன் தான் இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். 3rd கொஸ்டின் ஃப்ரம் இந்த எக்ஸசைஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேவா? எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் ஃப்ரம் கார்ட்டீசியன் கோஆர்டினேட் பிளேன்ல இருந்து நம்ம 3வது கொஸ்டின் இப்ப ஸ்டார்ட் பண்ணிடலாம். போன வீடியோ பார்க்கலாம், போன வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ காங்க. இப்ப நம்ம இந்த கொஸ்டின்ல நான் வாசிக்கிறேன். இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பாயிண்ட் P lies on the x axis. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் x axis என்னது? இதான் x axis. திஸ் இஸ் நத்திங் பட் x axis. நான் கரெக்டா மார்க் பண்றேன். இதான் x axis. ஓகேவா? இது பாசிட்டிவ் x axis, இது நெகட்டிவ் x axis. பட் x axisல ஒரு பாயிண்ட் இருந்தாலே நீங்க ஒரு விஷயம் டெஃபினட்டா சொல்லலாம். y கோஆர்டினேட் 0. ஓகேவா? இந்த பாயிண்ட் நம்ம 1,0 கூப்பிடலாம், இதை 2,0 கூப்பிடலாம், இதை 0,0 கூப்பிடலாம். பட் ஸ்டில் எல்லா பாயிண்ட்டுமே பாத்தீங்கன்னா சம்திங் கமா 0 அப்படின்னு நீங்க சொல்லலாம். இந்த ஃபார்ம்ல தான் இருக்கும். a, 0 நீங்க சொல்லலாம். a, 0. எக்ஸ் கோஆர்டினேட் மோஸ்ட்லி பாசிட்டிவா இருக்கும், இல்ல நெகட்டிவா இருக்கலாம், இல்ல 0வா கூட இருக்கலாம். பட் y கோஆர்டினேட் 100% 0. ஓகேவா? இஃப் a point lies on the x axis, y coordinate is 100% 0. 0 தான். ஓகேவா? இந்த ஃபார்ம்ல தான் இருக்கும். இது வந்து x கோஆர்டினேட். a can be negative, positive or 0. 0வா இருந்துச்சுன்னா அது ஆரிஜின் கூப்பிடுவோம். 0,0க்கு ஸ்பெஷல் நேம் இருக்கு இந்த கோஆர்டினேட்டுக்கு. இதுக்கு நம்ம ஆரிஜின் கூப்பிடுவோம். திஸ் இஸ் நத்திங் பட் த மீட்டிங் பாயிண்ட் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். ஓகேவா? ஆரிஜின் இஸ் த மீட்டிங் பாயிண்ட் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். இதை நான் போன வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சும்மா ஒரு பேசிக் இன்ட்ரோ கூட இல்ல, மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் நான். இந்த ஃபார்ம்ல தான் இருக்கும். ஜென்ரலா ஒரு பாயிண்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் மேல இருந்துச்சுன்னா a,0 அப்படின்ற ஃபார்மை மெயின்டைன் பண்ணோம். அவங்க என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல, வாட் கேன் வி சே அபவுட் பின்னு கேட்டிருக்காங்க. அப்ஸ்கிஸ் ஆஃப் பாயிண்ட் பி இஸ் 0. இது மேபி தான் வரும். மேபி இஃப் த பர்டிகுலர் பாயிண்ட் இஸ் இன் ஆர் இஸ் மார்க் ஆன் தி ஆரிஜின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் உண்மைன்னு நீங்க சொல்லலாம். சப்போஸ் 0,0 பத்தி பேசுறோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ஸ்கிஸாவும் 0, ஆர்டினேட்டும் 0. பேசிக்கா y கோஆர்டினேட்டும் 0, x கோஆர்டினேட்டும் 0ன்னு வரும். பட் இந்த ஒரு பர்டிகுலர் சிச்சுவேஷனை தவிர மத்த எல்லா சிச்சுவேஷனுமே பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ். ஓகேவா? மோஸ்ட்லி இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ். இது மேபின்னு சொல்லலாம். இந்த ஸ்டேட்மெண்ட் 100% ட்ரூ கிடையாது. 100% ட்ரூ ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் நீங்க மார்க் பண்ணணும் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும். ஒரு பாயிண்ட் வந்து எக்ஸ் ஆக்சஸ் மேல இருக்கு. நீங்க டெஃபினட்டா என்ன சொல்லலாம்? y கோஆர்டினேட் 0ன்னு சொல்லலாம். வேற எதுவும் சொல்ல முடியாது. மத்ததெல்லாம் நம்ம மேபி சொல்லலாம். எக்ஸ் கோஆர்டினேட் நெகட்டிவா இருக்கலாம், எக்ஸ் கோஆர்டினேட் பாசிட்டிவா இருக்கலாம், எக்ஸ் கோஆர்டினேட் 0வா இருக்கலாம். பட் டெஃபினட்டா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்ல முடியும்னா 100% ஷுர் ஆனா y கோஆர்டினேட் 0. ஓகேவா? திஸ் இஸ் நத்திங் பட் 100% ஷுர். இது நீங்க 100% ஷுர் ஸ்டேட்மெண்ட்டே சொல்லலாம். 100% ஷுர் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? y கோஆர்டினேட் 0. y கோஆர்டினேட்டோட இன்னொரு பேர் தான் ஆர்டினேட்னு சொல்லுவாங்க. இதுதான் கரெக்டான ஆன்சர். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் 3rd கொஸ்டின். அவங்க லாஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்திருக்காங்கன்னா p lies on the origin. இது அவங்க கொடுக்கவே இல்லை. p lies on the x axis தான் கொடுத்திருக்காங்க. டெஃபினட்டா ஆரிஜின்ல மேபி இருக்கலாம். அகைன் திஸ் இஸ் மேபி. பட் மேபியை பத்தி நம்ம யோசிக்க கூடாது. டெஃபினட்டா 100% ஷுர் ஸ்டேட்மெண்ட்ஸ் பத்தி தான் நம்ம எப்போதுமே கரெக்டான ஆன்சரா மார்க் பண்ணணும். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? வாட் கேன் வி சே ஷுர்லி அப்படின்ற வார்த்தை அவங்க மென்ஷன் பண்ணலாம். அதான் பிரச்சனையேங்க. வாட் கேன் வி சே ஷுர்லி அபவுட் பாயிண்ட் பி? ஷுர்லினா 100% கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லலாம்? ஒரு பாயிண்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் மேல இருக்கு, y கோஆர்டினேட் 0ன்னு சொல்லலாம். மத்த எந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியாது. அவ்வளவுதான். we don't know anything other than that particular information. ஓகேவா? எக்ஸ் கோஆர்டினேட் பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம், பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம், இல்ல 0வா கூட இருக்கலாம். பட் y கோஆர்டினேட் டெஃபினட்டா 0 தான். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். if a point lies on the x axis, ஓகேவா? lies on the x axis, lies on the, if a particular point lies on the x axis, அவ்வளவுதான். பாயிண்ட் lies on the x axis. இதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும். நம்ம 4th கொஸ்டின் டேக்கிள் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, 4th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? the ordered pair -3,9 gives the location of point P on the coordinate plane. 0,0ல இருந்து -3,9 நீங்க எப்படி விஷுவலைஸ் பண்ணலாம்? இங்க பாத்தீங்கன்னா இப்ப -3,9 நீங்க போட முடியுமா? 9 இருக்கா? ஓகே, இங்க இல்ல. -3ல இருந்து மேல 9 யூனிட்ஸ் மேல போனீங்கன்னா உங்களுக்கு -3,9 அப்படின்ற பாயிண்ட் ரீச் பண்ணிடலாம். பேசிக்கா ஆரிஜின்ல இருந்து நீங்க 3 யூனிட்ஸ் லெஃப்ட் போகணும், அப்புறம் மேல 9 யூனிட்ஸ் போகணும். that particular location is nothing but -3,9. பட் இங்க என்னால மார்க் பண்ண முடியாது, ஏன்னா இந்த கிராஃப் குட்டியா இருக்கு. இப்ப இந்த கொஸ்டின்ல என்ன கேக்குறாங்கன்னு நம்ம ஃபர்ஸ்ட் யோசிக்கலாம். இந்த கொஸ்டின்ல ஸ்பெசிஃபிக்கா அவங்க என்ன கேக்குறாங்கன்னா எக்ஸ் கோஆர்டினேட் என்ன வரும்னு கேக்குறாங்க. அப்ஸ்கிஸா இஸ் நத்திங் பட் எக்ஸ் கோஆர்டினேட். ஓகேவா? எக்ஸ் கோஆர்டினேட் என்ன வரும்னு கேக்குறாங்க. எக்ஸ் கோஆர்டினேட் என்னது? -3,9 அப்படின்ற ஆர்டர் பேர்ல உங்களுக்கு எக்ஸ் கோஆர்டினேட் இஸ் நத்திங் பட் -3. ஓகேவா? -3 தான் எக்ஸ் கோஆர்டினேட், 9 வந்து y கோஆர்டினேட். இது -3 நீங்க அப்ஸ்கிஸானும் கூப்பிடலாம், எக்ஸ் கோஆர்டினேட்னு கூப்பிடலாம். நான் ஜென்ரலா எக்ஸ் கோஆர்டினேட் தான் கூப்பிடுவேன். பட் கொஸ்டின்ல அவங்க குழப்பறதுக்காக இந்த மாதிரி ஃபேன்சி டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அப்ஸ்கிஸா இஸ் நத்திங் பட் எக்ஸ் கோஆர்டினேட். ஓகேவா? எக்ஸ் கோஆர்டினேட். ஆர்டினேட் வந்து நம்ம y கோஆர்டினேட்னு சொல்லுவோம்.
ஆர்டினேட் இஸ் நத்திங் பட் ஒய் கோஆர்டினேட். ஓகேவா? ஆர்டினேட் இஸ் ஈக்குவல் டு ஒய் கோஆர்டினேட். இதை நீங்க வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க திருப்பி இந்த மாதிரி குழப்ப ட்ரை பண்ணுவாங்க கொஸ்டின் பேப்பர் செட் பண்றவங்க. பட் ஸ்டில் நீங்க தெளிவா இருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஆன்சர் வந்து ஃபோர்த் கொஸ்டினோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா -3 தான் வரும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் ஃபோர்த் கொஸ்டின். ஸோ இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் போகலாம். ஓகேவா? ஸோ ஃபிஃப்த் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? The y coordinate and the abscissa of point P lying on the coordinate plane is -8 and 1 respectively. ஓகே. ஸோ இப்போ நீங்க ஒன்று புரிஞ்சுக்கணும். இந்த ரெஸ்பெக்டிவ்லினா என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த ஸ்டேட்மெண்ட் சம்டைம்ஸ் நிறைய பேர் குழம்பிடுவாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தா தப்பா புரிஞ்சுப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஆக்சுவலா y கோஆர்டினேட் -8 x கோஆர்டினேட் 1. ஸோ ஆனா நீங்க எழுதும் போது எப்படி எழுதணும்னா x, y அப்படின்ற ஃபார்ம்ல தான் எழுதணும் எப்போதுமே பாத்தீங்கன்னா. ஸோ இப்போ நான் வேற கலர் மாத்திக்கிறேன் இதை. ஸோ நீங்க ஆர்டர் பேர் எழுதும் போது ஃபர்ஸ்ட் x கோஆர்டினேட் எழுதணும், அப்புறம் y கோஆர்டினேட் எழுதணும். ஓகேவா? எப்போதுமே இதான் இந்த ரூல் தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் x கோஆர்டினேட் எழுதணும், செகண்ட் y கோஆர்டினேட் எழுதணும். ஸோ அவங்க இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கா என்ன கொடுத்துருக்காங்க? y கோஆர்டினேட் -8 கொடுத்துருக்காங்க, x கோஆர்டினேட் 1 கொடுத்துருக்காங்க. ஸோ சப்போஸ் உங்களுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் புரியலன்னு வச்சுக்கோங்களேன், நான் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் உங்களுக்கு. We have a rectangle named ABCD and sides AB and BC are 5 cm and 7 cm respectively. So அதை நீங்க எப்படி புரிஞ்சுப்பீங்க? ABCD ன்னு ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு. So we have a rectangle called ABCD and its sides are எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா அவங்க ஆக்சுவலா நான் ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ நான் கிளியரா மார்க் பண்ணிட்டு அப்புறமா நான் ஸோ லைட்டா கிளிச் வந்துச்சு ஆக்சுவலா. அதை நீங்க கண்டுக்காதீங்க. அது தெரியாம நான் லேட்டெக்ஸ் பட்டன் பிரஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் கிளிச் வந்துச்சு. ஸோ நான் மறுபடியும் ஸ்டேட்மெண்ட் ரிப்பீட் பண்றேன். வி ஹேவ் அ ரெக்டாங்கிள் கால்ட் ABCD. ஓகேவா? ஃபர்ஸ்ட் அந்த ரெக்டாங்கிள் நான் மார்க் பண்ணிக்கிறேன். மறுபடியும் நான் தப்பு பண்றேன், கிளிச் வருது. ஸோ வி ஹேவ் அ ரெக்டாங்கிள் கால்ட் ABCD வித் சைட்ஸ் AB and CD being 7 cm and 5 cm respectively. ஸோ அப்பனா என்ன அர்த்தம்னா AB வந்து 7 cm, BC வந்து 5 cm, அவ்வளவுதான். ஸோ வித் சைட்ஸ் AB and BC being 7 cm and 5 cm respectively என்ன அர்த்தம்னா AB வந்து 7 cm, BC வந்து 5 cm. அதே மாதிரி தான் இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். y coordinate and the x coordinate of point P lying on the coordinate plane is -8 and 1 +1 respectively. அப்பனா என்ன அர்த்தம்னா y coordinate -8 ன்னு அர்த்தம், x coordinate 1 ன்னு அர்த்தம். பட் அவங்க நீங்க ஜெனரலா கோஆர்டினேட் சிஸ்டம்ல நீங்க x, y இப்படிதான் எழுதுவீங்க. ஸோ x கோஆர்டினேட் தான் நீங்க ஃபர்ஸ்ட் போடணும், அப்புறம் தான் y கோஆர்டினேட் எழுதணும். ஸோ அந்த ஃபார்ம்ல நீங்க எழுதுனீங்கன்னா 1, -8 தான் ஆன்சர் வரும். ஸோ கோஆர்டினேட்ஸ் ஆஃப் P இஸ் நத்திங் பட் 1, -8. ஓகேவா? 1, -8. ஸோ இந்த ஆப்ஷன் இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் 5th கொஸ்டின். அவ்வளவுதான். இந்த ஆப்ஷன் நம்ம கரெக்டா மார்க் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ நான் 6th கொஸ்டின் போறேன். ஸோ இப்போ 6th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ அதுக்கு முன்னாடி நான் அழிச்சிடறேன். இதுக்கு மேலே தேவையில்லைன்னு நினைக்கிறேன் இது. ஸோ இதையும் அழிச்சிடலாம். ஓகே. இப்போ 6th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ordered pair A, B gives the location of point P on the coordinate plane. What is the ordinate? Ordinate is nothing but y coordinate. ஓகேவா? This is nothing but y coordinate. மறுபடியும் எழுதுறேன், y coordinate. ஸோ அவங்க எப்போதுமே இந்த மாதிரி ஃபேன்சி டேர்ம்ஸ் யூஸ் பண்ணி குழப்புவாங்க. நீங்க உங்களுக்கு தெளிவா இருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ A தான் x கோஆர்டினேட், B தான் y கோஆர்டினேட். அவங்க B தான் ஆன்சர் வரும், அவ்வளவுதான். வாட் இஸ் த y கோஆர்டினேட் ஆஃப் பாயிண்ட் P? பாயிண்ட் P is nothing but A, B. ஸோ இதுதான் x கோஆர்டினேட். This is nothing but x coordinate. This is nothing but y coordinate. So y coordinate நான் blackல மார்க் பண்றேன். இதான் y coordinate. ஓகேவா? So option B is the correct answer for 6th question. So நம்ம 6th question முடிச்சிட்டோம். இப்போ அவ்வளவுதான். ஸோ நம்ம பேசிக்கா இந்த வீடியோல வந்து 4 கொஸ்டின் முடிச்சிட்டோம். ஸோ 3rd கொஸ்டின் முடிச்சிட்டோம், 4th கொஸ்டின் முடிச்சிட்டோம், 5th கொஸ்டின் முடிச்சிட்டோம், 6th கொஸ்டின் முடிச்சிட்டோம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸ்ல இருந்து பண்ணியிருக்கோம். எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் ஃப்ரம் கார்ட்டீசியன் கோஆர்டினேட் பிளேன் அப்படின்ற எக்ஸசைஸ்ல இருந்து நம்ம லாஸ்ட் 4 கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். ஸோ அடுத்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா குவாட்ரன்ட்ஸ் ஆன் த கோஆர்டினேட் பிளேன் அப்படின்ற டாபிக் தான் அடுத்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் தான், அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.